இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது என்னென்ன ஆங்கிள் இருக்கு, அதில் எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஆங்கிள் இருக்கு. அதாவது இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் என்னன்னா, இதுதான் ஆங்கிள். இது வந்து 180 டிகிரி. இப்போ கீழே ஒரு 180 டிகிரி இருக்கு. டோட்டலா ஒரு சர்க்கிள். இது வந்து 360 டிகிரி. டோட்டலா ஒரு சர்க்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 360 டிகிரி வியூ சொல்லுவாங்க, 360 டிகிரி கேமரா சொல்றாங்க. ஸோ 360 டிகிரினா ஃபுல் ரவுண்டு நம்ம பார்க்கறது தான் வந்து 360 டிகிரி. ஸோ டிகிரிங்கிறது நம்ம ஆங்கிளுக்கு சொல்ற ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. ஸோ இது ஃபுல் சர்க்கிளில் ஒரு ஹாஃபா பண்ணுறது தான் 180 டிகிரி. தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஒரு செமி சர்க்கிளில் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். அது 180 டிகிரி இருக்கும். இதுலேயுமே ஹாஃப் வந்து ரைட் ஆங்கிள். 180 டிகிரியில் ஹாஃப் வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளுக்கு 180ல ஹாஃப் எவ்வளோ? 90 டிகிரி. ஸோ இது ஃபுல் டிகிரி 180 மாதிரி. ரைட் ஆங்கிள் வந்து இப்படி போடணும், நம்ம பாக்ஸ் மாதிரி போடுவோம். இது வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளில் 1 2 3 4 4 90 டிகிரி இருக்கு. ஸோ இந்த ரைட் ஆங்கிளை வச்சு நம்மளுக்கு நிறைய சம் நம்ம பார்க்குறோம். எப்படி? ஸோ ரைட் ஆங்கிள் இஸ் 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரைட் ஆங்கிளில் ஹாஃப் எவ்வளோ? ஹாஃப் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த ஹாஃப் ஆஃப் ரைட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஒரு டிகிரி கொடுத்தா அது என்ன நம்பராக இருந்தாலுமே, ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 180 டிகிரின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹாஃப் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வாட் யூ ஷுட் டூ இஸ் 90 டிகிரியை ஹாஃபாக பண்ணணும், டிவைடட் பை 2 பண்ணணும். ஹாஃபாக எப்படி பண்ணணும்? டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போது 90 டிவைடட் பை 2 பண்ணும்போது டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸ்லி 9 வந்து 2 டேபிள்ஸில் 4 2s are 8. 9 வராது 2 டேபிள்ஸில். ஸோ 8 தான் நம்ம போடணும், 10 போடக்கூடாது. ஸோ 8 4 2s are 8 மைனஸ் பண்ணுறோம். 9 minus 8 is 1. 0 அப்படியே இருக்கிறோம். 10 வந்துச்சு. 2 டேபிள்ஸில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 10 5 2s are 10 வந்து மைனஸ் பண்ணும்போது 0. அப்போ 45 டிகிரி. ஹாஃப் ஆஃப் ரைட் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுவே இப்போ சரி ஹாஃப் ஆஃப் ரைட் ஆங்கிள் 45 டிகிரின்னு எனக்கு தெரியுமே, 1/3 எவ்வளோன்னு கேட்குறாங்க, இல்லை 3/4 எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1/3 ஆஃப் ரைட் ஆங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1/3 ஆஃப் 90 டிகிரி. ஸோ 1/3 ஆஃப் 90 டிகிரினா நம்ம என்ன பண்ணணும்னா 1/3 இருக்கா? ஸோ 90 divided by 3 பண்ணணும். அப்போது அகைன் பாருங்க, 90 divided by 3. 9 வந்து 3 டேபிள்ஸில் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். 0 வந்து 0 இப்படியே போட்டுருலாம் நம்ம. 33s are 90. அப்போது 1/3 ஆஃப் 90 டிகிரி வந்து 30 டிகிரி. சரி ஓகே, 1/3 ஈஸியாக இருக்குது. 3/4 கேட்குறாங்க, அது எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? 3/4 ஆஃப் ரைட் ஆங்கிள் கேட்குறாங்கன்னா 3/4 ஆஃப் 90 டிகிரி. அப்போது 90 இப்போ மேலே 1 இருந்தபோது ஜஸ்ட் கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ நம்ம அதை டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 90 டிகிரியில் 3/4 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 90
டிவைடட் பை 4 போடாம இன்டூ 3/4. அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 90 இன்டூ 3 ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா, நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 0 3s are 0, 9 3s are 27. ஓகேவா, ஸோ 270 divided by 4. இப்போ 2 வந்து 4 டேபிள்ஸ் போவாது. 27 வந்து 6 times 24. ஏன்னா 7 4s are 28 வந்துரும், அது ஜாஸ்தி. 27 தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ 6 4s are 24. இங்க பேலன்ஸ் வந்து 7 minus 4 வந்து 3. 4 டேபிள்ல 30 வருமா, வராது. 28 வரும். எவ்வளோ டைம்ஸ் வரும், 7 times. 7 4s are 28. ஸோ மைனஸ் பண்ணும்போது 2 is the balance. இப்போ மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம இந்த 2வையும் டிவைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்க நம்பர் இல்லை கீழே கொண்டு வரதுக்கு. அப்போ பாயிண்ட் அப்படின்றத நம்மளுக்கு இதுல வச்சுக்கிறோம், கோஷன்ட்ல வச்சுக்கிறோம். நம்மளுக்கு கோஷன்ட்ல பாயிண்ட் வச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இங்க ஒரு 0 போட்டுக்கலாம், அந்த 0வை கீழேயும் கொண்டு வந்துடலாம். 20. இப்போ 4 டேபிள்ல 20 எவ்வளோ டைம்ஸ், 5 டைம்ஸ். ஸோ 20 minus 20 is 0. 5 4s are 20 போட்டாச்சு, 0 வந்துருச்சு ஆன்சர். ஸோ இதோட ரிமைண்டர் 0 வந்துருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ 67.5 தான் இதோட ஆன்சர். 67.5 டிகிரி தான் 3/4 of 90 டிகிரி. இது 90 டிகிரின்னு இல்லாமல் 180 டிகிரியா இருந்தாலுமே நம்ம போடலாம். இப்போ இதுக்குமே 180 டிகிரி நான் சொல்லுவா, 3/4 of ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, 180 டிகிரி தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லையா. ஸோ 180 டிகிரி இன்டூ 3/4 அப்படின்னு பண்ணணும். ஸோ 0 3s are 0, 8 3s are 24, 4 எழுதியாச்சு, 2 கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். 1 3s are 3, 3 plus 2 5. 540 divided by 4 நம்ம பண்ணணும். ஸோ 540 divided by 4 பண்ணலாமா. டிவிஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 டேபிள்ஸில் 4, தட் இஸ் 4 டேபிள்ஸில் 5 வந்து 1 டைம். 1 4s are 4 வந்துச்சு, மைனஸ் பண்ணுறோம். 5 minus 4 1. அடுத்த நம்பரை கீழே கொண்டு வரணும், 4 இருக்கு. ஸோ 14 ஆயிடுச்சு. 14 வந்து 4 டேபிள்ஸில் சொல்லி பாருங்க, 3 4s are 12 வருது. ஸோ 3 4s are 12. 4 4s are 16. 14 விட ஜாஸ்தி நம்பர் நம்ம போடக்கூடாது. ஸோ 12 தான் நம்ம போடணும். 3 4s are 12. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2 is the answer. நெக்ஸ்ட் நம்பர் கீழே கொண்டு வாங்க, 0. 5 டைம்ஸ் வந்து 20 வந்து ஆன்சர் வரும். ஸோ 5 4s are 20, மைனஸ் பண்ணால் 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்ம அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ 135 டிகிரி தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட 3/4 அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.